வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ரிலேட்டடாக ஒரு ரேங்குக்கும் லாஸ்ட் இயருக்கு இந்த இயர்ஸ்க்கு எவ்வளோ மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்பேரிஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரலாம். டிட்டோவை எதிர்பார்க்க வேணாம், பட் முன்ன பின்ன இருக்கும். பட் அந்த ஓவரால் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அந்த ரேங்க் டு ரேங்க் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நீட் ரிலேட்டட் சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் நியூஸையும் நம்ம டெய்லியும் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அண்டு நம்ம இதை பற்றி தனியாக வீடியோவும் போட்டுட்ருக்கோம் அண்ட் கோச்சிங் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியுமே நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸை நம்ம கொடுப்போம். அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், நம்ம நீட் 2025 பார்த்தீங்கன்னா 1 year பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ்லேருந்து தான் அதிகப்படியான கொஷின்ஸ் நீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அதோட அச்சீவ்மெண்ட்டை தொடர்ந்து நீட் 2026 நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் வித் ஃப்ரீ ஹாஸ்டல் கேம்பஸ். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபார் என்டையர் இயர். நீங்கள் டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதுமானது. அண்டு கிளாஸஸ் எங்கே நடக்குது கேட்டிங்கன்னா சேலத்தில் நடக்குது. சேலத்தில் கூடிய ஆட்டோமேட்டில் கூடிய SVM ஹையர் ஸ்கூல் ஸ்கூலில் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் பாய் ஸ்டூடெண்ட் வேறு மாவட்டங்கள்லேருந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க. 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் உங்களோட பையனையோ யாராவது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக படிக்கணும், 10ஓட 11 உட்காந்துருக்கூடாது. டெய்லி அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய அகாடமியாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அகாடமி தான். ஏன்னா நம்ம அகாடமி கூட எல்லாருமே டீச்சர்ஸ் பேஸ்ட் நடத்தக்கூடியவங்க தான். இங்கே மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸில் யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுதான் நடத்துவோம். அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கான ஷார்ட்கட் கிளாஸஸ் அண்ட் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். இன்னும் அதுக்கான சாம்பிளிங் டெய்லினா நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நைட் பாருங்கள். ஓகே, ரைட். தென் இது பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது நம்மளோட பேட்சில் நடத்தின கிளாஸ் கொஷின்ஸ் அண்டு நோட்ஸு. மேலே நீட் 2025க்கான எக்ஸாக்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பேன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். எஸ், தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, அவைல் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் தான். இதை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தனித்தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஷின்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபியூச்சரில் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டோட ரேங்க் லிஸ்ட். பென் எடுத்துக்கலாம். ரைட், கர்நாடகா ஸ்டேட்டோட ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டியிருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய கீ அப்சர்வேஷன் பாயிண்ட் என்ன, ஒரு ரேங்கு நடுவில் மார்க்கில் என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் தன்னோட ரேங்க் லிஸ்ட்டு அவங்களுக்கான MBBS அலகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் சில நாட்கள் ஆகும். ஏன்னா டாக்குமெண்ட் ரீஅப்லோடுக்கான ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் ஆக வேண்டியது இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 days கழிச்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்லைட்டாக ரேங்க் லிஸ்ட்டுக்கான டேட் குறைய வாய்ப்பு இருக்குது. 9ஆம் தேதி 10ஆம் தேதியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு அந்த டேட் வைஸில் வரலாம். நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, இது வரைக்குமே அதை பற்றி அப்டேட் வரல. ஒருவேளை டாக்குமெண்ட் ரீஅப்லோடுக்கான ஆப்ஷன் இல்லாமல் கூட இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் அப்டேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்குறது 9, 10, 11ஆம் தேதிகளில் எதிர்பார்க்குறோம். ரைட். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்நாடகா எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் see அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ரேங்க் லிஸ்ட்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அவங்களோட 2024, 2025க்கான ரேங்க் லிஸ்ட்டை காட்டுறோம். அங்கே ரேங்க் லிஸ்ட் இங்கே ரேங்க் லிஸ்ட்டு போன வருஷம் பெரிய அளவுக்கு வேறுபடலை. அதனால் இந்த ஒப்பிடுறோமே தவிர்த்து இதே மாதிரி ஒத்து தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை விடவும் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்படலாம். இது கர்நாடகா மாநிலத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரைட். 2024 பார்த்தீங்கன்னா 2026ங்கிற ஒரு ரேங்க் எடுத்த பையன் தான் 100வது இடத்துக்கு வந்தான். அப்ளிகேஷனில் 100வது பிளேஸில் யார் இருந்தாங்கன்னா 2026 ரேங்க் எடுத்தவன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1411 ரேங்க் எடுத்தவன் 100வது இடத்துல இருக்கான். மார்க் வைஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2024 695 எடுத்திருக்கான் 100வது பிளேஸில் இருந்த மாணவன். இதுவே இந்த வருஷம் 100வது பிளேஸில் கூடிய மாணவன் 600 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ மார்க் வித்தியாசம்? 95 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், போன வருஷம் 695 எடுத்த ஒரு மாணவன் சீட்டு வாங்கினானா இந்த வருஷம் 600 மார்க்குக்கே சீட்டு கிடைக்குது. விச் மீன்ஸ் 95 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 100 அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 100 மார்க் நியராக குறைஞ்சிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ கர்நாடகா ரேங்க் லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2025 2024 வந்து 1000வது ரேங்க் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1000வது ரேங்க் கிட்டத்தட்ட 23,000 அப்படிங்கிற ரேங்க் இருந்த ஒரு மாணவன் வந்து இடம்பெற்றிருந்தான். இந்த வருஷம் வந்து 18,000 ரேங்க் எடுத்தவனே அந்த இடத்துக்கு வந்துட்டான். 2024 அவனோட மார்க் வந்து 655 எடுத்திருந்தாலே போதும், அவனுக்கு வந்து 1000வது ரேங்க் கிடைச்சிருச்சு. அதாவது 1000வது பிளேஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சு கர்நாடகாவில். பட் இந்த வருஷம் 538க்கே அவனுக்கு 1000வது பிளேஸ் கிடைச்சிருச்சு, 538 மார்க்குக்கே. அப்போ கிட்டத்தட்ட 117 மார்க் வித்தியாசத்தில் 1000வது ரேங்க் போட்டவன் வந்திருக்கான். அப்போ 117 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ போன வருஷம் 655 மார்க் எடுத்தவனும் இந்த வருஷம் 538 மார்க் எடுத்தவனும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. 2024 2025 கம்பேர் பண்ணவே கூடாது. பட் கம்பேர் பண்ண இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் கம்பேரிஷனு. ரைட். இப்போ 2000வது ரேங்க் எடுத்த ஒரு மாணவன், சார் ரேங்க்னு சொல்லக்கூடாது, அப்ளிகேஷனில் வரக்கூடியது. அவங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 87,000 பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது 2000வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவனோட போன வருஷம் ரேங்க் அப்படின்னு பார்த்தா 44,000. இந்த வருஷம் ரேங்க் 35,000. போன வருஷம் அவனோட மார்க் 630, இந்த வருஷம் அந்த பையனோட மார்க் 516. அப்போ கிட்டத்தட்ட 114 மார்க் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. 114 மார்க் ரெடியூஸ் ஆயிருக்கு. மேஜர் காம்படிஷன் இந்த 520 480 தான் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 114 மார்க் வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்போ போன வருஷம் 630 மார்க் எடுத்தவனும் இந்த வருஷம் 516 மார்க் எடுத்தவனும் ஒன்று தான். அப்போ 100 மார்க் டிஃப்ரென்ஸில் இந்த வருஷம் ரேங்க் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரேங்க் எடுத்தவன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 61,000 ரேங்க் வச்சிருந்தான். இந்த வருஷம் 53,000 ரேங்குக்கே அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. போன வருஷம் 614, இந்த வருஷம் 499. கவனிக்கணும், கிட்டத்தட்ட 115 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ போன வருஷம் 614 மார்க் எடுத்தவனும் இந்த வருஷம் கர்நாடகாவில் 499 மார்க் எடுத்தவனும் ஒன்று தான். அடுத்தது 5000 ரேங்க் கம்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 93,000 ரேங்க் வச்சிருக்கா லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 ரேங்க் வச்சிருக்கான். போன வருஷம் 585 மார்க்கு, இந்த வருஷம் 424 மார்க்கு. கிட்டத்தட்ட 111 மார்க் அவனுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து 10,000 ரேங்க் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். 10,000 ரேங்க் வச்சிருக்காங்க. 16,000 ரேங்க் ஆல் இண்டியாவில் இருக்கான் போன வருஷம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 16,000 தான், அந்த ரேஞ்சில் இருக்கான். அவனோட மார்க் 527. இப்போ இவனோட மார்க் 427. இவங்களுக்கு சீட்டு கிடைக்குமானா கிட்டத்தட்ட 10,000 ரேங்க் வந்திருக்காங்க, ரேர் தான். ஆனால் கிட்டத்தட்ட போன வருஷம் 527 எடுத்த மாணவன் இந்த வருஷம் 427. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000வது இடத்துல இருக்கக்கூடிய மாணவனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி 20,000 ரேங்கை பார்த்துடலாம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 432 மார்க் எடுத்தவன் 20,000 இடத்துல இருந்தான். இப்போ வந்து 352 எடுத்தவன் 20,000 இடத்துல இருப்பான். கிட்டத்தட்ட 80 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ போன வருஷம் 432 மார்க் எடுத்த ஒரு மாணவனும் இந்த வருஷம் 352 மார்க் எடுத்த ஒரு மாணவனும் சமந்தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவே 30,000 ரேங்க் போகிறப்போ ஒரு ஷாக் பார்க்குறோம். கிட்டத்தட்ட போன வருஷம் 356 மார்க் எடுத்தவன் 30,000 இடத்துல இருக்கான். இந்த வருஷம் 293 எடுத்தவனே 30,000 ரேங்க்ல இருக்கான். பெரிய மார்க் டிஃப்ரென்ஸ் இல்லை, வெறும் 63 தான். அடுத்து 40,000 ரேங்க் பார்க்கலாம். 40,000 போன வருஷம் 295, இந்த வருஷம் ரொம்ப பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்லை, 245. கிட்டத்தட்ட 50 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து ரேங்க் அதிகமாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மார்க் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. பட் ஹையஸ்ட் மார்க் இருக்கிற நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. ஆவரேஜாக இந்த லிஸ்ட்டு படி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 93.8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆவரேஜாக ஒரு கேட்டகரியிலையும். இது கர்நாடகாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுதான் வரணுங்கிற அவசியம் இல்லைம்மா, பேனிக் ஆகாதீங்க. நான் அதை அப்படி சொல்லலை. இவங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, நமக்கு மினிமம் ஒரு 90 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது போன வருஷம் ஒரு மாணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணில் ஒரு குறிப்பிட்ட பிரிவில் குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டில் சீட் கிடைச்சிருக்கு இல்லையா, அவனை விட 90 மார்க் கம்மியாக எடுத்த ஒரு மாணவனுக்கு வந்து இந்த வருஷம் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு தெரிய வருது. அப்படி இல்லைனாலும் மினிமம் ஒரு 80 மார்க் வித்தியாசம் வருமாவது நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது நம்ம 80 மார்க்காவது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரிக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருந்தாலும் 93 வந்துருக்கு, இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 மார்க் வித்தியாசத்தில் போன வருஷத்தில் இருந்த ஒரு மாணவனுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய மாணவனுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 90 மார்க்கு குறைவில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு தெரியப்படுது. இருந்தாலும் தமிழக அளவில் தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட உடனே அதையும் அனலைஸ் பண்ணி போடலாம். அது அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று. இதுதான் வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2026க்கு கிளாஸஸ்க்கான அப்டேட்ஸ் மட்டும் ஒரு டைம் ரிமைண்டர் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீ கேம்பஸோட தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ கேம்பஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026க்கான 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் இன்டியூஸ் பண்ணுறோம். யாராலையுமே ப்ரொவைட் பண்ண முடியாத ஒரு ரேஞ்சு நம்ம இது வருஷம் நடத்த போகிறோம். கோட்டர் லெவல் டீச்சிங் இருக்க போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் லென்த்தி கொஷின்ஸ் ஆகட்டும், பயாலஜியில் வந்து ட்ரிக்கி கொஷின்ஸ் ஆகட்டும், அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண லெவலில் ஒரு கொஷின்ஸ் ஆகட்டும், இதை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் டெஸ்ட்டு, கம்யூனிட்டி டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு 1 இயருக்கு நடக்க போது மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. மற்ற இடத்துல இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே 40,000 ரூபா, இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே உங்களுக்கு 40,000 ரூபா காஸ்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம கோர்ஸ் ஃபீஸோட சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் காத்திருக்க மாணவர்களும் இருக்காதான் செய்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இன்னுமே ஏர்லியராக கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கங்க. ஃபார் அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது, மறக்காமல் எல்லோருமே பயன்படுத்திக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.